As far as Vishwaksena is concerned, we believe in one thing very clearly: no detention. இந்த பள்ளிக்கூடத்தில் சேர எந்த ஸ்டூடெண்ட்டும் வருஷ கடைசியில் நீ ஃபெயிலு அப்படின்ட்டு டிசியை கொடுத்துட்டு இந்த பையனை அனுப்புகிற சுச்சுவேஷன் நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வராது. 5 pillars of Vishwaksena education system. Now, I make a statement: no detention in Vishwaksena group. And the policy fixed. அது எதை பொறுத்து அமைதுன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய 5 pillars. Discipline and obedience have to be developed. ஒழுக்கமோ கீழ்ப்படுதலோ நாம் வளர்க்கணும், தானாக வளராது. ஒரு கிரவுண்ட் இருக்குது, நாம் மாமரம் வச்சா மாமரமாக வரும். நம்ம மாமரம் வைக்கலைன்னா அங்கே எதனா ஒரு வேலிக்கத்தான் வந்து அது பாட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டிசிப்ளினோ ஒபீடியன்ஸோ தானாக பறப்பது கிடையாது. நம்ம மூக்கோடு பறக்கிறோம், காதோடு பறக்கிறோம், பறக்கும்போதே காது மூக்கெல்லாம் வச்சுன்னு பறக்கிறோம். ஆனால் டிசிப்ளின் அப்படி இல்லை. ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த வீடியோவை நான் பைலிங்குலாக பண்ணுறேன். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் Vishwaksena group of schools, it is for anybody. As far as Vishwaksena is concerned, we believe in one thing very clearly: no detention. இந்த பள்ளிக்கூடத்தில் சேர எந்த ஸ்டூடெண்ட்டும் வருஷ கடைசியில் நீ ஃபெயிலு அப்படின்ட்டு டிசியை கொடுத்துட்டு இந்த பையனை அனுப்புகிற சுச்சுவேஷன் நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வராது. No detention policy. Then you may ask, அப்போது எக்ஸாமே இல்லாமல் அடுத்த கிளாஸ் அனுப்பிச்சிருங்களா? நோ. We take responsibility to ensure that the student performs very well. It's not an automatic promotion we are talking about. And how we are going to do it? We strongly believe what I call as the 5 pillars of Vishwaksena education system. What did I say? 5 pillars of Vishwaksena education system. Now, I make a statement: no detention in Vishwaksena group. And the policy fixed. அது எதை பொறுத்து அமைதுன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய 5 pillars. Pillar number 1, we believe that any child can perform if properly guided and mentored. இதை நான் வீடியோ பண்ண போகிறேன், நீங்கள் அதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. ஒரு குழந்தைக்குள்ளே என்னென்னலாம் ஆற்றல்கள்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் வச்சு தான் அனுப்புகிறாரு. நாம் ஒன்றும் அந்த கவரை ஓப்பன் பண்ணலை. உங்கள் கிளாஸில் 35 கவர் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கவரில் ஒரு வைடியூரம் இருக்கும், ஒரு தங்கம் இருக்கும், ஒரு பிளாட்டினம் இருக்கும், ஒரு பரல் இருக்கும், ஒரு மாணிக்க பரல் இருக்கும், ஒரு தந்தம் இருக்கும், ஒரு சந்தனம் இருக்கும். அந்த கவரை ஓப்பன் பண்ணால் தான் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும். அந்த டியூட்டி நமக்கு. ஸோ எவ்ரி சைல்டு இஸ் கேப்பபிள் ஆஃப் பர்ஃபார்மிங் provided we mentor them and we get them. That is pillar number 1. Do you believe in it or not? Yes or no? So when you step into the classroom, go with this belief. Pillar number 2, a teacher is the second mother. A teacher is the second mother. ஒரு தாய் உள்ளத்தோடு, ஒரு தாயுடைய பாசத்தோடு, இது கண்டக்டர்ஸ்க்கும் பொருந்தும், இது டிரைவர்களுக்கும் பொருந்தும். உங்கள் பையன், உங்கள் பொண்ணு, உங்கள் பேரண்ட்கள் பஸ்ஸில் ஏறும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் பஸ்ஸில் வரும்பொழுது அந்த ஒரு பாசத்தோடு ஒவ்வொரு டீச்சரும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், we believe in that. So a teacher or a staff is a second parent, second mother. Third one, discipline and obedience have to be developed. ஒழுக்கமோ கீழ்ப்படுதலோ நாம் வளர்க்கணும், தானாக வளராது. ஒரு கிரவுண்ட் இருக்குது, நாம் மாமரம் வச்சா மாமரமாக வரும். நம்ம மாமரம் வைக்கலைன்னா அங்கே எதனா ஒரு வேலிக்கத்தான் வந்து அது பாட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டிசிப்ளினோ ஒபீடியன்ஸோ தானாக பறப்பது கிடையாது. நம்ம மூக்கோடு பறக்கிறோம், காதோடு பறக்கிறோம், பறக்கும்போதே காது மூக்கெல்லாம் வச்சுன்னு பறக்கிறோம். ஆனால் டிசிப்ளின் அப்படி இல்லை. காடுகள் தான் இயற்கை, அதுலேருந்து மீட்டு எடுத்து நம்ம வயல்களாக ஆக்குறோம். ஒரு பெரிய ராக்கு தான், பெரிய பாறாங்கல் தான் இயற்கை, அதுலேருந்து செடியை நம்ம வடித்து எடுக்கிறோம். அதனால் உங்கள் கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், டிசிப்ளின் ஒபீடியன்ஸை நம்ம வளர்க்கணும். வளர்க்கலை அப்படின்னா இன்டிசிப்ளினோ டிஸ்ஒபீடியன்ஸ் தான் வளர போகுது. பாயிண்ட் நம்பர் 4, பேரண்ட் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இஸ் எசென்ஷியல். நன்கு கற்று அறிந்த பேரண்ட்டுகள் வேற, நல்ல குழந்தைகளை வளர்க்கக்கூடிய திறமையான பேரண்ட்டுகள் வேறு.
அவங்க ஃபீஸ் கட்டுறதுனாலையோ சமையல் பண்ணி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்ததுனாலையோ ஜாப் இஸ் நாட் ஓவர். அப்போது நம்ம பேரண்டல் எஜுகேஷன் நம்ம தினமும் போடுறோம், தயவுசெய்து உங்களுக்கு போடுறோம், அதை வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது, அது இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஷேர் இட். இன்னும் கூட நிறைய பேரண்ட்டு சூடு போட்டால் பையன் படிச்சுடுவான்னு நினைக்கிற பேரண்ட் நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு பள்ளிக்கூடத்தில் யூகேஜியில் ஒரு குழந்தை படிக்கிறா. அந்த குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு வீக்னஸ் என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கு பக்கத்து பையன்டேருந்து ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ எரேசர் எடுத்துன்னு போடுவான் வீட்டுக்கு. அது நடந்துட்டுருது. அந்த டீச்சர் கூப்பிட்டு அந்த குழந்தைய கரெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தினம் இந்த நடக்கிறதுனால அந்த பேரண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குது, வீட்டில் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த பேரண்ட் ரொம்ப வருத்தப்பட்டார். சரி நானும் சொல்லி வளர்க்குறேன். அது நடந்தது வெள்ளிக்கிழமை. திங்கக்கிழமை அந்த குழந்தை அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து மிஸ் பாருங்கள் மிஸ்ன்னு காமிக்குது. சூடு போட்டு அப்படியே கொப்பளம், அந்த தண்ணி கொப்பளமோ அது நிற்குது. என்னடா ஆச்சுன்னா எங்கள் அம்மா எனக்கு சூடு போட்டாங்க அப்படின்னு. சரின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். என்னம்மா சூடு போட்டீங்க? ஆமாம், திருடின கேட்குது, அதுதான் தண்டனை. இனிமேல் திருடுவியான்னு போட்டான்றாங்க. நோ, தட் இஸ் நாட் த வே. அதே மாதிரி we have to be very very clear. Parental education is very very important. என்ன வார்த்தையை பேசலாம், என்ன வார்த்தையை பேசக்கூடாது, காலையில் குழந்தைகளை எழுப்பி விட்டுட்டு என்ன செய்யணும், சாயந்தரம் 5 மணிக்கு குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா அவங்களோட எப்படி பண்ணணும், என்ன செய்யணும். நிறைய பேரண்ட்ஸ் நாங்கள் 12ஆம் கிளாஸ் தான் அப்படின்பாங்க. நான் சொல்ல கவலைப்படாது, எங்கள் அம்மா 8ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க, 8 பேரை வளர்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் இருப்போம். நாங்கள்லாம் 4th ஸ்டாண்டர்ட் மாத்திரம் படித்தோம், அந்த அம்மா எல்லா கிளாஸையும் படித்தோம். நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாமில் இன்றைக்கி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டீச் them, call them and talk to them. So parental education, the 4th pillar. The last pillar, continuous improvement with focus and concentration. Continuous improvement. போன வருஷம் 40 மார்க் வாங்கின குழந்தைகளுக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் காமிங்க, 44. அடுத்த வருஷம் 44ல் 10%, 4.5 மார்க்கு 49 வந்துடும். அடுத்த வருஷம் 10%, 5 மார்க் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் 4thலேருந்து பில்டப் பண்ணிக்கலான்னா +2ல் 87% வாங்கிடுவோம். ஸோ எவ்ரி எக்ஸாம் இஸ் ஓவர், go through the answer sheet and improve. So in Vishwaksena we believe in the 5 pillars of Vishwaksena education system, and with this in mind we should be the model school. Thank you very much. That's what I wanted to convey today.